நானும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலான்னு பார்க்குறேன். இந்த மேக்ஸ் மட்டும் வந்து தொலை மாட்டேங்குது நமக்கு. அவன் வேற எல்லா எக்ஸாம்லையும் மேக்ஸ் ஒரு 25% கேள்வியாவது கேட்டு விட்டுறான். அதில் ஒன்று கூட நம்மளால அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்காக தான் நம்ம சேனல்ல மேக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஸ்டேட் போர்டில் இருக்கிற கணக்கு புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாடப்பகுதியும் உங்களுக்காக எளிமைப்படுத்தி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னைய எல்லாரும் ஆளுக்காளு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் நடத்தி அதில் போய் அட்டன் பண்ணி கற்றுக்கலான்னு பார்த்தா ஆளாளுக்கு மெம்பர்ஷிப் வச்சு அதில் பணத்தை பறிக்கிறது தான் வேலையாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய கோர்ஸ் முழுக்க முழுக்க இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து பாஸ் பண்ண தவறதால தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம போயிடுது. எல்லா தகுதியும் இருந்தும் கணக்கில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால தான் தகுதி வாய்ந்த நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு கனவாக இருக்குது. அந்த குறையை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இருக்கிற கணித பாடத்தில் இருக்கிற எல்லா பாடத்தையும் தான் நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒரு கற்றுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா, வெறும் அடிப்படை திறன்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரிஞ்சிருந்தாலே போதும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பொது ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு 5 முக்கிய பாடங்கள் தான் இருக்குது. அது என்னென்ன பாடம்னா உங்களுக்கு தெரியும். எண்கள், இயற்கணிதம், அளவைகள், வாழ்வியல் கணிதம், வடிவியல். இந்த 5 பாடங்கள் தான் அடிப்படையான பாடங்கள். அப்புறம் ஒரு சின்ன சின்ன பாடங்கள் இருக்குது. புள்ளியியல் இருக்குது, தகவல் செயலாக்கம் இருக்குது. தகவல் செயலாக்கத்தெல்லாம் நம்ம வந்து மேக்ஸ்ன்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வைக்க முடியாது. அது ஒரு ஜென்ரல் கேட்டகரி தான். இருந்தாலும் மேக்ஸில் இந்த போட்டித் தேர்வுக்காகவே நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் மட்டும் அதை வச்சுருக்கிறாங்க. புள்ளியியல்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட் தான். அதையும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இவ்வளோ தான் மேக்ஸில் இருக்கிறது. 5 பாடங்கள் தான். இந்த 5 பாடத்தை ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம் நம்ம வீடியோவில். இதில் முக்கியமான தலைப்புகள் எது எக்ஸாம் ஓரியன்டாக எது அதிகமாக கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணி அதில் எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம எளிமையாக போடலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவோட முடிவுலையும் நிறைய பயிற்சி கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த பயிற்சி கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் கண்டுபிடிச்சி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான விடையை கொடுப்பேன். சரி, என்னையிலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லது செய்யறதுக்கு நேரங்காலமே கிடையாது. நம்ம இன்னைக்கு தொடங்கிட்டோம். இன்னைக்கே வந்து முதல் தலைப்புக்குள்ளே போயிடலாம். முதல்ல எண்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலையும் அந்த பாடம் இருக்கும், 7ஆம் வகுப்புல இருக்கும், 8ஆம் வகுப்புலையும் இருக்கும். 6ஆம் வகுப்புல என்ன இருக்கும் அப்படின்னா, இலக்கங்கள் இந்திய முறையில் பன்னாட்டு முறையில் ஒரு பெரிய எண்ணை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து பெரிய எண்களை ஒப்பிட்டு எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறது இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. 6 to 8ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்களின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், தசம எண்களின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அடுத்து பின்ன எண்களின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அடுத்து விகிதமுறு எண்களின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு வர்க்க மூலம், கனமூலம், அடுக்கு விதிகள், இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக எப்படி கற்றுக்கலான்றது தான் நம்ம வர்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சும்மா கொஞ்சம் தொடங்கி விடலாம் அப்படின்றதுக்காக இலக்கங்கள் சார்ந்த சில பொது அறிவு கேள்விகள் மாதிரி தான், சிம்பிளான விஷயங்கள் தான். இப்போ எடுத்துக்காட்டா ஓர் இலக்க இயல் எண்கள் எத்தனை, அதாவது சிங்கிள் டிஜிட் இயல் எண்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து 9 வரைக்கும். அப்போ 9 இயல் எண்கள். சரி, ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை? ஈரிலக்க இயல் எண்கள்னா 99 வரைக்கும், டபுள் டிஜிட் நம்பர். 10லேருந்து 99 வரைக்கும். ஈரிலக்க எண்ணில் மிக சிறியது 10, மிக பெரியது 99. அதுக்கப்புறம் 100 வந்து 3 டிஜிட் ஆகிடும் இல்லையா? அப்போ 10லேருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கு? இதுதான் கேட்பாங்க. ஈரிலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்ட்டு கேட்பாங்க. 1லேருந்து 99 வரைக்கும் மொத்தமாக எத்தனை நம்பர்? 99 நம்பர் இல்லையா? இப்போ இதில் நம்ம வந்து 9 மட்டும் எடுத்துருவோம். 9 வரைக்கும், 1லேருந்து 9 வரைக்கும் 9 எண்களை எடுத்துருவோம். அப்போ 99ல் 9 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 90 எண்கள். அப்போ ஈரிலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை 90. அப்போ 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை என்ன? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எதுல இருந்து எடுக்கணும்? 1லேருந்து 999 வரைக்கும் எடுக்கணும் இயல் எண்கள். இப்போ இதுல 999 எண்கள் இருக்குது.
இப்ப இதுல அவங்க 3 இலக்க இயல் எண்கள் மட்டும் கேக்குறாங்க. ஈர் இலக்க இயல் எண்கள்ல கடைசி நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். சரியா? அதாவது 1ல இருந்து 99 வரைக்கும் எடுத்துருவோம். அப்ப என்ன கிடைக்கும்? 999ல 99 நம்ம எடுத்துறோம். அப்ப மீதி எவ்வளோ? 900 எண்கள். அப்போ 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை வந்து 900. இப்ப இப்படி கூட கேட்பாங்க. மிகச்சிறிய 3 இலக்க எண்ணுக்கும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப மிகச்சிறிய 3 இலக்க எண் எது? 100. மிகப்பெரிய 3 இலக்க எண் எது? 999. அப்ப இதுல பெருசுல இருந்து சின்னதா நம்ம மைனஸ் பண்ணா நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்ப 999ல 100 கழிச்சிட்டோம்னா 899 என்பது மிகச்சிறிய ஈர் இலக்க எண்ணுக்கும் மிகப்பெரிய ஈர் இலக்க எண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்ப இது சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து நான் இப்ப தரேன். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவுக்கு கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோவை சிறப்பாக செய்யறதுக்கு எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.